இந்த இனிய இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து இசைப்பேழையின் முதற்படியை பெற்றுக்கொண்டு பெருமைப்படுத்தி இருக்கிற தமிழ்நாட்டின் மாண்புமிகு அமைச்சர், என்னரும் சகோதரர், என் நேசத்துக்குரிய பெரிய கருப்பன் அவர்களே, படக்குழுவை சார்ந்த நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய கலைப்பெருமக்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, கலை உலகத்தின் முன்னணி முகங்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்துறைக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. பள்ளி நாட்களிலிருந்தே நான் படத்துறையை விட்டு தள்ளி நிற்கிறவன். இன்று இந்த விழாவுக்கு வந்து நான் கலை உலகத்தோடு உறவாட வந்திருக்கிறேன். எனக்கு இது அந்நியமாக இருக்கிறது என்ற பொருளில் நம்முடைய மீசை அமைச்சர் இங்கு அற்புதமாக உண்மையை சொன்னார். ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு, கூட்டுறவுத்துறை உங்களுக்கு அது மட்டும் போதாது, பாட்டுறவுத்துறையும் உங்களுக்கு கூட இருந்தால்தான் உங்கள் மனசு பூரணமாகும் என்று அவரை இந்த விழாவுக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். வேலுச்சாமி, விஷ்ணுபிரியா, சஞ்சனா சிங், ராகுல், இயக்குனர் காளிமுத்து, இசையமைப்பாளர் ராம்ஜி உள்ளிட்ட கலைஞர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இந்த விழாவில் அமைச்சர் பேசுகிற பொழுது இசையமைப்பாளர் பெயரை உச்சரிக்க முயன்றார். சபேஷ் முரளி என்று சொன்னார். தப்பில்லை, சபேஷ் முரளியும் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் தான். பக்கத்திலிருந்து நண்பர்கள் சொன்னார்கள், நீங்கள் தவறுதலாக சொல்லிவிட்டீர்கள், இந்த படத்துக்கு இசை சபேஷ் முரளி அல்ல, ராம்ஜி என்று சொன்னார்கள். அடிச்சார் பாருங்க முதலமைச்சர். எழுதியவன் தலையெழுத்தை மாற்றினால் நான் என்ன செய்வது? ஒரு அமைச்சர் மேடையிலே பேசிக் கொண்டிருந்தார். ஆளுநர் விழா, வரவேற்புரை என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கடமை. வரவேற்புரை 3 நிமிடங்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. 3 நிமிடங்கள் பேச வேண்டிய அமைச்சர் வரவேற்புரையை 6 நிமிடங்கள் பேசுகிறார். எல்லோருக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது. கேட்டார்கள், 3 நிமிடம் தானே நீங்கள் வந்து பேச வேண்டும், 6 நிமிடங்கள் பேசி இருக்கிறீர்களே அமைச்சரே என்று கேட்டார்கள். நான் 6 நிமிடங்கள் தான் பேசினேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். உள்ளே சென்று நேர்முக உதவியாளரை அழைத்து கேட்டார், 3 நிமிடம் தானே நீ எழுதி தர வேண்டும், 6 நிமிடங்கள் ஏன் எழுதி தந்தாய்? அதற்கு உதவியாளர் சொன்னார், ஐயா மன்னிக்க வேண்டும், நான் 3 நிமிடங்களின் உரையை 1+1 வைத்திருந்தேன், நீங்கள் அதை 2 முறை வாசித்து விட்டீர்கள், என்னை மன்னிக்க வேண்டும் என்றார். எழுதி தருகிறவர்கள் சரியாக இருந்தால்தான் கடமை சரியாக நடக்கும் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சியும் உதாரணம். எங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் வந்தது, வாழ்த்தியது, மண்ணை சார்ந்த பெருமக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லியது. இவர்களெல்லாம் உங்கள் உறவுகள். கருப்பர் என்ற சாமியின் பெயரால் எடுக்கப்படுகிறது. நாங்கள் 2 பேர் கருப்பு சாமிகள் வாழ்த்த வந்திருக்கிறோம். ஒன்று பெரிய கருப்பசாமி, நான் சின்ன கருப்பசாமி. இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த கருப்பர் படத்தை நாங்கள் வாழ்த்த வந்திருக்கிறோம். நண்பர்களே நன்றி. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த நேரம் ஒரு பேச்சாளர் நீண்டு உரையாற்றக்கூடிய நேரத்தை குறிக்கிற நேரம் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் நான் எண்ணி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காளிமுத்து என்னை வந்து சந்தித்ததும் கதை சொன்னார். அந்த கதை எனக்கு பிடித்திருந்தது. கதை நன்றாக இருக்கிறது தம்பி. சினிமா என்பது இன்றைக்கு கதை அல்ல, மேக்கிங் என்று சொல்லக்கூடிய ஆக்கம். ஒரு படத்தை எப்படி ஆக்குகிறீர்கள் என்பதுதான் முக்கியம்.
சினிமா இஸ் நதிங் பட், வேற என்ன? சினிமா என்பது வேறொன்றும் இல்லை. சினிமா இஸ் நதிங் பட் எக்ஸிகியூஷன், அமல்படுத்துதல், நிறைவேற்றுதல், ஆக்குதல், உருவாக்குதல், கலையாக்குதல், அழகியல் ஆக்குதல், நெஞ்சில் தைப்பது மாதிரி காட்சிகளை அமைத்தல். அங்கேதான் கலைஞனுக்கும் கலாசிரியனுக்கும் பார்வையாளருக்குமான உறவு தொடங்குகிறது. எல்லா இயக்குநர்களும் மாறுபடுவதும் வேறுபடுவதும் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் இந்த மேக்கிங் என்ற இந்த புள்ளியில் மட்டும்தான். காளிமுத்து மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் கதையை சொன்ன மாதிரி எடுத்துக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில், இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நான் வேட்டைக்காரி என்று தலைப்பு கொடுத்தேன். தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல. நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது, அது ஒரு படத்துக்கு தலைப்பானது. புது கவிதைக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை புறா ஒன்று, அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது. என் பல்லவி பூவே பூச்சூடவா, அது அந்த படத்துக்கு தலைப்பானது. இப்போதுதான் தெரிந்து கொண்டேன், திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு. இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன். நீதானே என்ற பொன் வசந்தம் என் பாட்டு தலைப்பு. விண்ணை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு. இவர்களில் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை. அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன், தமிழ் நமக்கானது, ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள். நானும் கேட்பதில்லை. நீங்கள் கேட்பதில்லையா என்று சில பேர் கேட்டார்கள். நான் ஜெயகாந்தன் பதிலை சொன்னேன். ஜெயகாந்தன் சொன்னார், புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பல்லவா, உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா? அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார். கேட்கவில்லை என்று சொன்னார். நீங்கள் கேட்க கூடாதா? ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் கேட்க வேண்டும்? இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இது ஜெயகாந்தன் சொன்ன பதில். அதைத்தான் நானும் சொல்கிறேன். எப்படியோ நல்ல வழியில் தமிழ் கொழிக்க வேண்டும், தமிழ் செழிக்க வேண்டும். உச்சரிக்கப்படுகிற போது நாவில் தேன் ஊற வேண்டும். செவியில் வந்து ஒரு தென்றல் வீசிவிட்டு போக வேண்டும். மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும். நல்ல தமிழ் தலைப்புகளை கேட்கிற பொழுது அது தொலைக்காட்சியில் வருகிறது, வானொலியில் வருகிறது, சுவரொட்டியில் வருகிறது, உச்சரிக்கப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது. ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்களே, ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம். தமிழ் செல்வி, தேன்மொழி, செங்குட்டுவன், சோழன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் எப்படி தெரியுமா தமிழ் வளர்கிறது தோழர்களே? பள்ளிக்கூடத்தில் ஒலிக்கிறது, கல்லூரியில் ஒலிக்கிறது, அழைக்கிற போது ஒலிக்கிறது, திருமண பத்திரிகையில் ஒலிக்கிறது, பாஸ்போர்ட்டில் இருக்கிறது, ரேஷன் கார்டில் வருகிறது. உங்கள் பெயர் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு தமிழ் பெயர் இருந்தால் அதனால் தமிழ் நீட்சி அடைகிறது, தமிழ் ஆட்சி செய்கிறது. ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது. அதனால்தான் நான் கெஞ்சுகிறேன், உங்களை கேட்டுக் கொள்கிறேன், அன்போடு பரிந்துரைக்கிறேன், நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள். ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழில் தலைப்பு வைத்தால் படம் ஓடாது என்று நீங்கள் கருதினால் அதற்கும் சான்று தந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை ஒன்று கேட்கிறேன், ஒரு நல்ல தமிழ் ஏன் ஆந்திராவில் செல்லுபடியாக கூடாது? கன்னடத்தில் ஏன் செல்லுபடியாக கூடாது? ஒரு இந்தி தமிழ்நாட்டில் செல்லுபடியாகிற போது ஒரு தமிழ் அறியாத மாநிலங்களில் ஏன் செல்லுபடியாக கூடாது? நீங்கள் அப்படித்தானே தமிழை செல்லுபடி ஆக்க வேண்டும், அப்படித்தானே ஆக்க முடியும். அதனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேட்டைக்காரி என்ற தலைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக
காளிமுத்துவுக்கு நான் என்னுடைய அன்பை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காளிமுத்து காளிமுத்து என்ற இந்த கிராமத்தான் என்னிடம் வந்ததும் முகத்தை பார்த்து, நிறத்தை பார்த்து, அவர் உடல் மொழியை பார்த்து, அவர் ஆடை அணிந்திருக்கிற அந்த அசுரத்தை பார்த்து இவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நான் கருதவில்லை. இவனைத்தான் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவன் நம்மவன், நம் மன்னவன், என்னுடைய உறவினன். உறவினன் என்றால் ஜாதிகிரி எனக்கு தெரியாது, யாரையும் நான் கேட்கறது இல்லை. தமிழர், பச்சை தமிழர், நிறத்தால் கருப்பு தமிழர், இவனை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கருதினேன். யாருக்கு என்ன குணம் என்று தெரியாது. நிராகரிக்கப்பட்டவர்கள் எல்லாம் எந்தெந்த உயரத்தில் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. ஒரு நடிகர் தான் நடித்த இயக்குனரிடம் சென்று கெஞ்சுகிறார். அந்த இயக்குனரை பார்த்து கெஞ்சுகிறார், இதான் என்னுடைய முதல் படம், தயவு செய்து இயக்குனர் அவர்களே எனக்கு ஒரு க்ளோஸ்அப் போட முடியுமா படத்துல? ஒரு இயக்குனரை பார்த்து கெஞ்சுகிறார் ஒரு நடிகர், எனக்கு ஒரு க்ளோஸ்அப் போட முடியுமா? ஏன் உன் முகத்துக்கு க்ளோஸ்அப் கேக்குதா? உன் முகம் சரியில்லை, பல்லு வேற எத்திக்கிட்டு இருக்கு, க்ளோஸ்அப் போட்டா படத்துல ஒரு அருவருப்பு வரும், வேண்டாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்படி நிராகரித்த இயக்குனருக்கு பெயர் எல்லிஸ் ஆர் டங்கன். அப்படி நிராகரிக்கப்பட்ட நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். எந்த முகம் நிராகரிக்கப்பட்டதோ அந்த முகத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு ரசிகர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும். எனவே யாரை நிராகரிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களிடம் நாம் சென்று அவர்கள் நிழலில் இழைப்பார வேண்டிய காலம் வந்தாலும் வரும். இன்னொரு நடிகர், இவரை இந்த படத்தை விட்டு தூக்கி விடுங்கள் என்கிறார்கள். ஏன்? இந்த ஆள் வசனம் பேசினால் மீன் வாயை திறப்பது போல் இருக்கிறது, இப்படி சொல்லியிருக்காங்க. இவர் வாய் திறந்தால் மீன் வாய் திறப்பது போல் இருக்கிறது, வாயை திறக்காமல் வசனம் பேச சொல்லுங்கள். அது எப்படிங்க முடியும்? இவரை நீக்கிவிட்டு இந்த பாத்திரத்திற்கு K.R. ராமசாமியை வந்து பிக்ஸ் பண்ண முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அப்படி கேட்கப்பட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். படம் பராசக்தி. எந்த நடிகனை நீக்கிவிட்டு நீங்கள் வேறு ஆளை வைத்து படமிடுங்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த நடிகன் 50 ஆண்டு காலம் தமிழ் கலை உலகை சிம்மாசனமிட்டு ஆண்டு விட்டு போனான். யாரை யார் நிராகரிப்பது? காளிமுத்துவை நான் நிராகரித்தால் என்னை நானே நிராகரித்து விடுவதாக அர்த்தமாகிவிடும். ஒரு நடிகை, ஒரு இயக்குனர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு புதுமுகத்தை. ஒரு நடிகை வருகிறார், அந்த புகைப்படங்களை எல்லாம் ஒட்ட வைத்து பார்க்கிறார். இந்த கோணம் மறுகோணம், இப்படி பார்க்கிறார், அப்படி பார்க்கிறார். பெண்ணை வரவழைத்து பார்க்கிறார். பார்த்து விட்டு சொன்னார், பெண்ணே, இன்னும் சினிமாவுக்கான முக வெட்டு, முக கோணம் இன்னும் வரவில்லை. இந்த போட்டோஜெனிக் ஃபேஸ் இன்னும் உனக்கு வந்து சேரவில்லை. வருமா வராதா தெரியாது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு போட்டோவை அனுப்பு. என்னுடைய கோணத்தில் அது சரியாக இருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி நிராகரித்தவர் இயக்குனர் ஸ்ரீதர், நிராகரிக்கப்பட்டவர் ஹேமமாலினி. இந்த நிராகரிப்பினாலேயே அந்த அம்மையார் இந்திக்கு சென்று வெற்றி பெற்ற பிறகு என் வாழ்நாளில் என்னை நிராகரித்த தமிழ் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று ஒரு உத்தரவாதம் எடுத்துக் கொண்டதாக என் செவிகளுக்கு வந்தது. இதில் எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியாது. என் செவிகளுக்கு வந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும். யாரும் சினிமாவில் பெருசாக வரலாம் நண்பர்களே, நீட்டி முழக்க ஆசைதான், ஆனால் வேண்டாம் என்று நினைக்கிறேன். இந்த பாடல்களை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியாக வேண்டும். எவ்வப்பொழுதெல்லாம் ஒரு கவிஞன் தன் கவிதையை கொண்டு போய் பாட்டுக்குள் செருகுகிறானோ, பாட்டு என்ற சிம்மாசனத்தில் கவிதைக்கு எப்போது முடிசூடுகிறானோ அப்போதெல்லாம் தமிழ் பாட்டு
உச்சத்தில் கொடி கட்டி பறந்திருக்கிறது. வேண்டுமா நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இதோ நேரடி ஒளிபரப்பில் கூட யூடியூப் நண்பர்கள் இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்க கூடும். அல்லது நாளை விடுவதற்குள் எப்படி தெரியுமா ஆச்சரியப்பட தெரியுமா? நான் இங்கு பேசுகிறேன், நான் வீட்டுக்கு போயிடுறேன். காலையில் 5 மணிக்கு எழுந்து 5:45 என் புல்வெளிக்கு வந்து விடுகிறேன் பத்திரிகை படிக்க. 3/4 மணி நேரத்தில் என் யோகாசனமோ நடைப்பயிற்சியோ முடிச்சுட்டு ஒரு காலையில் பத்திரிகை படிக்கிறது தான் பைத்தியம் முடிச்சிடும். பத்திரிகை படிக்க உட்கார்றேன். தொலைபேசி வருகிறது 6:15. ஐயா, நேத்து சாயந்தரம் நீங்க பேசின பேச்சு அற்புதம், பின்னிட்டீங்க. இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தவிர்த்து இருக்கலாம். எப்படி? நேற்று மாலை நான் பேசுகிற பேச்சுக்கு அதிகாலை 6:15 வந்து விமர்சனம் வருகிறது, பாராட்டு வருகிறது. பூமாலையோ அம்போ அதிகாலையில் என் மார்பில் விழுகிறது. இவ்வளவு வேகமாக இருக்கு உங்க ஊடகம். உங்க ஊடகத்தை நான் பாராட்டுகிறேன். தயவு செய்து இந்த ஊடக ஆற்றலை நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள். தயவு செய்து இந்த ஊடகங்களை எங்கள் கலைஞர்களை மேம்படுத்த பயன்படுத்துங்கள். தமிழ்நாட்டின் விழுமியங்களை, தமிழ்நாட்டின் மேன்மைகளை, இலக்கியங்களை, நல்லியல்புகளை, இன்னும் செத்து போகாத நீதியை, இன்னும் தோற்று போகாத உறவுகளை, இன்னும் எங்கள் மூதோதையர்களை வழிபடக்கூடிய அந்த முன்னுரிமையை போற்றுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் இந்த ஊடகங்கள் பயன்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்போது சொல்கிறேன், எவ்வப்போதெல்லாம் நல்ல பாடல்கள் வந்து தெரியுமா? கவிஞன் கவிதையை தொட்டுக்கொண்டு எழுதிய போதுதான். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார். வானம் அழுவது மழை எனும் போது, வையம் அழுவது பனி எனும் போது, கானம் அழுவது கலை எனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ? வானம் அழுவது மழை எனும் போது, வையம் அழுவது பனி எனும் போது, கானம் அழுவது கலை எனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ? இது ஒரு கவிதை, தூரத்தில் இருக்கு. இந்த கவிதையை எங்காவது ஒரு பாட்டுக்குள் வைக்க முடியுமா என்று கவிஞன் காத்திருக்கிறான். ஒரு நல்ல தங்க கட்டி கிடைத்தால் தன் மகளுக்கு எப்படியாவது அதை நகையாக்கி விட வேண்டும் என்று ஒரு தாய் துடிப்பது போல, ஒரு நல்ல கவிதை கையில் கிடைத்தால் அதை பாடலாக்கி விட வேண்டும் என்று ஒரு பாடலாசிரியன் துடிப்பான். அந்த துடிப்பு தான் கலை துடிப்பு. அதுதான் ஒரு மேன்மைக்கான ஒரு உத்தி. இவர் பாட்டால் கவலை இல்லாத மனிதன் ஒரு பாட்டு. கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேரே, இந்த வரி வந்து ஒரு மகள் பெறப்பட்டவுடன் குப்பை தொட்டியில் வீசப்பட்டாள். இல்லெஜிட்டிமேட் சைல்டு, முறையற்ற வழியில் பெறப்பட்ட குழந்தை. அவ கூட்டி போயிட்டான். குழந்தை சாகல, வளருது. குழந்தை வளர்ந்து 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 தாயை கண்டுபிடிக்குது. அந்த தாய் முன்னால ஒரு பாட்டு பாடுது அந்த குழந்தை. பாலச்சந்தர் என்ற மகா கலைஞனுடைய கதையில் ஒரு எவ்வளவு முக்கியமான செய்தி. காடிமுத்து போன்றவர்களுக்கு, நம்முடைய பேரரசு போன்றவர்களுக்கு இப்போ ஏன் நல்ல பாட்டு வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். இசைக்கு பஞ்சம் இல்லை, மொழிக்கு பஞ்சம் இல்லை, இயக்குநர்களுக்கு பஞ்சம் இல்லை, தொழில்நுட்பத்திற்கு பஞ்சம் இல்லை. எதற்கு பஞ்சம் என்றால், பாடல்களை உட்கார வைப்பதற்கு உங்க கதையில் இடுப்பு இல்லை தம்பி. இந்த குழந்தை எங்க உட்கார வைப்பீங்க? உங்க இடுப்புல உட்கார்ந்தா அந்த குழந்தை வழிக்கு விழுந்து செத்தே போகும். உட்கார இடம் இல்லை. அந்த காலத்துல பாட்டுல தோல்ல ஒரு குழந்தை, கதையின் தோளில் ஒரு குழந்தை, வலத்தோளில் ஒரு குழந்தை, இடத்தோளில் ஒரு குழந்தை, கக்கத்தில் ஒரு குழந்தை, மறுகக்கத்தில் ஒரு குழந்தை, ஓரிடுப்பில் ஒரு குழந்தை, மறு இடுப்பில் ஒரு குழந்தை, இப்படி 6 பாடல்கள் உட்காரும். இன்னைக்கு உட்காருவதற்கு கதையில இடுப்பு இருக்கா? இடம் இருக்கா? நாற்காலி இருக்கா? ஏதாவது ஒரு பாட்டை எழுதி கொடுத்தால் அந்த பாட்டு முதல்ல ஒரு பாட்டு வந்து 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கும். பழைய பாட்டெல்லாம் 3 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் தான். இப்போ ஒரு பாட்டு 5 நிமிட பாட்டை 5 நிமிடத்திற்கு பயன்படுத்துவதற்கு உங்கள் கதை அனுமதிக்கவில்லை. அது அப்படியே பல்லவியை தேய்ச்சி விட்டு அப்படியே போயிடுறாங்க.
ஆங்கில படங்களை பார்த்து தயவு செய்து நல்லவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள், கெட்டவற்றை தள்ளிவிடுங்கள். ஆங்கில படங்களில் வசனத்தோடு வசனமாய், காட்சியோடு காட்சியாய், படத்தோடு படமாய் பாடல்கள் தேய்க்கப்பட்டு விடுகின்றன. இதை நீங்கள் தமிழ்ல கைப்பற்றாதீங்க, பின்பற்றவே வேண்டாம். ஏன்னா தமிழன் பிறக்கும் போது பாட்டு, வளரும் போது பாட்டு, பள்ளியில் சேர்ந்தால் பாட்டு, திருமணத்தில் பாட்டு, பள்ளியறையில் பாட்டு, தாலாட்டு பாட்டு, செத்தால் ஒப்பாரி என்ற எங்கள் தமிழச்சிகளின் திருப்பாட்டு. இப்படி பாட்டில் பிறந்து, பாட்டில் வளர்ந்து, பாட்டில் கழித்து, பாட்டில் லயித்து, பாட்டில் கரைந்து, பாட்டிலேயே முடிந்து போகிற இனம் தமிழ் இனம். பாட்டை நீங்க படத்தை விட்டு தூக்கி விடாதீர்கள். ஸ்கிரீன் பிளே எழுதும் போது நான் கேட்கிறேன், இயக்குநர்களை கேட்கிறேன், எல்லாத்தையும் நான் சொல்றது இல்லை வெளியே. இயக்குனர் ஸ்கிரீன் பிளே முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு சார். வசனம் முடிச்சாச்சு. பாட்டுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கீங்களா? என்ன சார் சொல்றீங்க? பாட்டுக்கு ஸ்கிரீன் பிளேயா? அதுதான் முக்கியம். உங்க படத்தில் பாட்டு நிக்கணும்னா பாட்டுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே வேணும். உங்க படத்துல எத்தனை பாட்டுன்னு கேட்டா திகைக்கிறார்கள். என்னென்ன பாட்டு? ஒரு 3 பாட்டு 4 பாட்டு வச்சுக்கலாம் சார். எந்தெந்த இடத்துல அதை யோசிக்கலாம் சார். யோசிக்க கூடாது. குழந்தை பிறக்கும் போதே மூக்கும் மொழியும் காதும் நெஞ்சும் கல்லீரலும் சிறுநீரகமும் சேர்ந்து பிறக்கவில்லை என்றால் பிறந்த பிறகு ஒட்ட வைக்க முடியாத தோழர்களே. பிறக்கும் போதே பாட்டோட பிறக்கணும். இங்க பாட்டு இருக்கா இல்லையா? பாட்டுக்கு இடமில்லை என்றால் பாட்டை தூக்கி எறிந்து விடுங்கள், தப்பே இல்லை. என் கதைக்கு, என்னுடைய சினிமாவுக்கு பாட்டு என்பது தேவையில்லை. பாட்டு என்பது 6ஆம் விரல், இடைஞ்சல் தேவையில்லை என்று நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் ஒரு கவலை இல்லை. அந்த நாள் இந்த பாட்டு வேண்டி இருந்ததா? ஒரு பாடலாசிரியன் நான் பாட்டு பரபரப்பா எழுதி கொண்டிருக்கிற போது பாலச்சந்திரனை அழைத்தார். ஒரு படம் நீங்கள் செய்து தர வேண்டும். என்ன சார், எத்தனை பாட்டு? பாட்டே இல்ல. அப்படியா? அவர் என்ன கூப்பிட்டீங்க? வசனம் தான் அதுல பாட்டு மாதிரி இருக்கணும். இந்த படத்துக்கு வசனம் எழுதி கொடுங்க. என்ன படம் சார்? வண்ண கனவுகள். கார்த்திக். அடி ஒழுக்குகள் என்று MT வாசுதேவநாயர் மலையாளத்தில் எழுதி கொடுத்து மம்புட்டி கதாநாயகராக நடித்த படத்தை தமிழில் கவிதாலயா வண்ண கனவுகள் என்று எடுத்தது. பாடல்கள் வைரமுத்து அல்ல, வசனம் வைரமுத்து. 100 நாள் படம். பாடலின் வேலையை வசனம் செய்வதாக நான் கற்பித்துக் கொண்டு எழுதினேன். நிறைவில்லை, ஆனாலும் கூட கற்பித்துக் கொண்டு எழுதினேன். படத்துக்கு தேவை எழுதிடலாம். ஆனா படம் பிறக்கிற போது, கதை பிறக்கிற போதே நீங்க ஸ்கிரீன் பிளே எழுதிடணும். காளிமுத்துக்கிட்ட எனக்கு பிடிச்சது, இது காட்டுக்குள்ள ஒரு பாட்டு. என்ன பாட்டு சார்? காட்டை நேசித்து, காட்டை போற்றி ஒரு பாட்டு. ஏன்? காடுதான் இந்த களத்தின், இந்த கதையின் களம். காடுதான் இந்த படத்தினுடைய உள்ள உட்கட்டமைப்பு. எனவே காட்டுக்குள்ள போற போது பாட்டு காட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. பாலைவனத்தில் இருக்கிற போது மணலை பற்றி பாட்டு, மருதநிலத்தில் இருக்கிற போது நெல்லை பற்றி பாட்டு, குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற போது தேனை பற்றி பாட்டு, காட்டுக்குள்ளே இருக்கிற போது காட்டை பற்றி பாட்டு என்று சொன்னவுடன் நான் என்கிட்ட விட்டுருக்க தம்பி, நான் என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையை பாட்டாக்கலாம். எவ்வப்போதெல்லாம் கவிதையில் இருந்து பாடலுக்கு பரிமாறப்படுகிறதோ அவ்வப்போதெல்லாம் தமிழ் பாட்டு தழைத்தோங்கி இருக்கிறது. என் முன்னோடிகள் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்று சொன்னேன் அல்லவா? என் கவிதையை எடுத்து வைத்தேன். சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. எந்த விலங்கும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. எந்த புறாவும் தஞ்சோடி என்று பிற ஜோடி தொடுவதில்லை. கர்ப்ப வாசனை கண்டுகொண்டால் காளை பசுவை சேர்வதில்லை. விலங்குகளுக்கு தொடுநோய் இல்லை தெரியுமோ? எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை.
எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். நீ மாண்டா? பலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதால் தானே புதைக்கவே படைகிறோம். காட்டுக்குள் மதம் இல்லை, காட்டுக்குள் மூட நம்பிக்கை இல்லை. அங்கே யானையின் காலில் யானை விழுந்ததாய் தகவல் இல்லை. அங்கே நெருப்பு கோழி கூட தீ மிதித்ததில்லை. பௌத்த பசு, பகவதியமான், சீக்கிய சிங்கம் காட்டுக்குள் காட்ட முடியுமா? அங்கே மதம் பிடித்தாலும் மதவாதம் பேசுவதில்லை யானைகள். நீ விலங்கை பார்த்து சீ மிருகமேனு திட்டாத. கொஞ்சம் ஒரு காட்டுக்குள் என்ன சுத்தம்? ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது, சீ மனிதனே. இப்படி ஒரு கவிதை எழுதி முடித்தேன். இந்த கவிதையை கொண்டு போய் காளிமுத்துக்கு பயன்படுத்தினால் என்ன என்று நினைத்தேன். நீங்கள் நினைக்கலாம் தோழர்களே, இந்த படம் எவ்வளவு வெற்றி பெறும் என்று எனக்கு தெரியும். இந்த படத்தின் வியாபாரம் என்ன என்று தெரியும். இந்த படத்தை எத்தனை தமிழர்கள் பார்ப்பார்கள் என்று தெரியும். உதாரணமா, என் நண்பர், எனக்கு திரையுலக நண்பர்கள்ல திரையரங்க உரிமையாளர்களும் சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன ஒரு தகவலை சொல்லுகிறேன், நீங்கள் அதிர்ந்து போவீர்கள். நாளுக்கு நாள் திரையரங்கத்தில் திரைப்படம் பார்க்கிற தமிழர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. The number of audience. ஒரு காலத்துல 1.5 கோடி மக்கள் பார்த்த படம் வச்சுக்கங்க, அப்புறம் 1.25 கோடி, அப்புறம் 1 கோடி, 35 லட்சம் பேர் பார்த்தாலே இன்னைக்கு பெரிய படம். இப்படி ஆயிடுச்சு. ஏனென்றால் தமிழர்கள் சிதறி கிடக்கிறார்கள். அமைச்சருக்கு திரையுலகம் தெரியாது, ஆட்சியில் வல்லவர், அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்படி கேட்டீங்கன்னா, செல்போன்ல, தொலைக்காட்சியில, அப்புறம் உங்க யூடியூப்ல எல்லாரும் சிதறி கிடக்கிறார்கள். பெண்கள் தொலைக்காட்சி தொடர்களில் இருக்கிறார்கள், அவங்க திரையரங்கத்துக்கு வர்றதில்லை. அப்ப சினிமாவின் தரம் தாழ்ந்ததற்கு என்ன காரணம் என்று வைரமுத்து நினைக்கிறான் என்றால், ஒன்று சொல்லுகிறேன், யாருக்கு திரையுலகம் பங்கு வைக்கப்படுகிறதோ, பந்தி வைக்கப்படுகிறதோ, அவர்களின் உயரத்துக்குத்தான் சினிமா எடுக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் படித்தவர்கள், பெண்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், முதியவர்கள், குடும்பத்தார், குழந்தைகள் என்று கூட்டம் கூட்டமாக வீரபாண்டிய கட்டபொம்மனை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம். மதுரை வீரனை கட்டை வண்டி கட்டி போய் பார்த்திருக்கிறோம். நாடோடி மன்னனை ஒரு சைக்கிளில் 4 பேர் ஏறி போய் பார்த்திருக்கிறோம். அங்க போன எல்லா தரப்புக்கு வந்திருப்பார்கள். அப்படியே குறைஞ்சது 50களில், 60களில், 70களில். இப்ப என்னன்னா மாறி போச்சு. இப்ப எல்லாம் மாறி போச்சு. இப்ப திரையுலகத்துக்கு, திரையரங்கத்துக்கு வருகிறவர்கள் யாருன்னு கேட்டா உழைப்பாளிகள், அவங்க வர்றாங்க. அப்புறம் காதலர்கள், திரை எங்க இருக்கிறதோ அதற்கு எதிர்ப்புறமாக திரும்பி உட்கார்ந்து கொள்கிற காதலர்கள் வருகிறார்கள். சினிமா இங்க ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்க படம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இவர்கள் வருகிறார்கள். இவர்கள் சினிமாவை 2 நாற்காலிகளுக்காகவும் அந்த ஒலிகளுக்காகவும் தான் நேசித்து திரையரங்கத்துக்கு வருகிறார்கள். சொல்ல போனா இந்த சம்மர்ல திரையரங்கத்துல கொஞ்சம் கூட்டம் வந்தது. ஏன்னா ஒரு 50 ரூபா கொடுத்தா ஒரு 2 மணி நேரம் ஏசில இருந்துட்டு வந்துடலாம், அதற்காக வருகிறார்கள். இப்ப இந்த பாட்டாளிகளின் உயரம் என்ன, இந்த காதலர்களின் தேவை என்ன, இதுக்கு தான் சினிமா, இதுக்கு தான் ஸ்கிரிப்ட், இதுதான் வசூல் என்று வருகிறது. சினிமாவின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. சினிமா தன்னுடைய ஊடகங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறது. சினிமா தன்னுடைய தளங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பழைய பார்முலாக்களை விட்டு புதிய தளத்தில் சினிமா இயங்க வேண்டும்.
ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், சினிமா மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர, சினிமா தளத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர, சினிமா அழிந்துவிடும் என்று ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். மனிதன் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும், அதன் வடிவம் வேறு வேறு இடத்தில் இருக்கும். சினிமா என்பது மனிதனின் கலை தேவை. ஒரு கலை தேவை இருக்கிற போது அந்த கலை தேவையை சினிமா வெவ்வேறு வடிவங்களில் தன்னுடைய சேவையை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சினிமா இருக்கும், வடிவம் மாறும். மாறுகிற வடிவத்தை புரிந்து கொண்டு, மாறுதலின் தேவையை புரிந்து கொண்டு எங்கள் கலைஞர்கள் நடைபோட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதைத்தான் நான் சொல்றேன். இந்த கவிதையைத்தான் இந்த பாட்டுக்குள்ள வச்ச. நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும். ஒரு புலி வேஷம் போட்டு ஆடுவான், சிங்க வேஷம் போடுவான், பறவை வேஷம் போடுவான். நாட்டுக்குள்ள மனுஷனுக்கு மிருக வேஷம் பொருந்தி வரும், காட்டுக்குள்ள மிருகத்துக்கு மனுஷ வேஷம் பொருந்தாது. கூடு கட்டி பறவைகளோ வாடகைக்கு விட்டதில்லை, விலங்குகளோ காட்டுக்குள்ள பட்டா போட்டு வாழ்ந்ததில்லை. மதம் பிடிச்ச யானைக்கும் மதவாதம் சொன்னதில்லை, சைவ புலி பௌத்த பசு காட்டுக்குள்ள கண்டதில்லை. பேரரசு சொன்னாரா, அமைச்சர் சொன்னாரா, மேடு பள்ளம் இருந்தாலும், கமிஷனர் சொன்னீங்க அழகா, மேடு பள்ளம் இருந்தாலும் சமதர்மம் காட்டுக்குள்ள, சமவெளியில் வாழ்ந்தாலும் மேடு பள்ளம் நாட்டுக்குள்ள. இதை சொல்லுகிற போது அனுபவம் வருகிறது. சாலைகளில் போகிற போது வைரமுத்து சொன்ன வரி நினைவுக்கு வந்தால் அதுதான் வெற்றி. பேரரசு ரொம்ப அழகா சொன்னாரே, ஒரு அழகான விஷயம். திரையில் பாட்டு ஓடிக்கொண்டிருந்தது, ஆண் குரல் வந்த பொழுதே எனக்கு ஒரு பெண் குரல் வந்தது. எதுன்னு தெரியல, திரும்பி பார்த்தா என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கதாநாயகி அந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தார். பரவாயில்லமா, உங்களுக்கு நீங்க தாய்மொழியை பஞ்சாபியாக கொண்ட ஒரு பெண் தமிழ் பாட்டை மனப்பாடம் செய்து கொண்டு தாடில்லாமல் பாடினார் என்கிற போது இதுதானம்மா ஒரு பஞ்சாபி பெண் தமிழ் பாடுகிற போது தமிழுக்கு கிடைத்த வெற்றி என்று தான் நினைக்கிறேன். இப்படித்தான் சின்ன சின்ன ஆசைய பட்டாளத்துல, ராணுவத்துல ஒரு பக்கம் மலையாளிகள், ஒரு பக்கம் பஞ்சாபிகள், ஒரு பக்கம் வங்காளிகள், கொஞ்சம் தமிழர்கள் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. அப்ப சின்ன சின்ன ஆசை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அது அப்படியே இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டு சோட்டி சோட்டி ஆஷா அப்படின்னு வந்தது. இப்ப இந்தி பாட்டும் இருக்கு, தமிழ் பாட்டும் இருக்கு, எல்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க, சோட்டி சோட்டி ஆசா பாடுறாங்க. அப்ப சொல்லியிருக்காருங்க, வங்காளிகளும் மராட்டியர்களும் சேர்ந்து, அப்பா எனக்கு அந்த இந்தி பாட்டு வேண்டாம், அந்த ஒரிஜினல் பாட்டு வேணும், எனக்கு தமிழ் எங்களுக்கு புரியுதோ இல்லையோ தமிழ் ஒலி காதுக்கு கேட்கணும், அந்த ஒரிஜினல் தமிழ் பாட்டை பாடு, சின்ன சின்ன ஆசைன்னு பாடு. I want to enjoy the sounds of Tamil. கேட்டிருக்காங்க. இது அங்கிருந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு ஒரு பட்டாளத்து வீரர். இப்படி இருந்தோம் ஐயா, சில இந்தி பாட்டு பாடும்போது எல்லாரும் தமிழ் பாட்டை பாடுங்க, தமிழ் ஓசை கேட்கணும்னு கேட்டாங்க. இதுதான் ஐயா, நீங்க தமிழுக்கு ராணுவம் வரைக்கும் உங்க தமிழ் நீண்டு இருக்கிறதுன்னாரு. இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நாம் தமிழ் பிடித்ததற்கு அடையாளம். இதுதான் வெற்றி. நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பேசுவேன். நான் விடைபெறப் போகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல போகிறேன். இந்த கலை குழு வாழ்க. வேலுச்சாமி நீங்கள் வாழ்க. விஷ்ணுபிரியா நீங்க தாமா தயாரிப்பாளர், வாழ்கமா. வேலுச்சாமி வாழ்க. உங்கள் மீது அமைச்சர் அவ்வளவு பேரன்பு வைத்திருக்கிறார், அவருக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டும். வந்திருந்த பெருமக்கள் வாழ்க, கலைத்துறை நண்பர்கள் வாழ்க, ஊடக நண்பர்கள் வாழ்க. தயவு செய்து இந்த பேச்சில் எதையும் சர்ச்சையாக்கி விட வேண்டாம் என்று ஒண்ணு கொண்டு சொல்லிக்கிறேன். ஜவஹர்லால் நேரு அமெரிக்கா போயிருந்தாரு. டைம் அங்க இருந்து அமெரிக்கன் டைம்ஸ் பத்திரிகையாளர் கேட்டாங்க, நேரு ஒரு கலா ரசிகன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேருவை பார்த்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டார், இந்திய பிரதமருக்கு அமெரிக்காவின் இரவு விடுதிகளுக்கு செல்லும் ஆர்வம் உண்டா? கடைசி கேள்வி. அடிச்சார் நேரு. நம்மாடு நேரு அறிவாளி, உலக வரலாறு எழுதியவர். அவர் சொன்னார், அப்படியா, அமெரிக்காவில் இரவு விடுதி கூட இருக்கிறதா? அப்படி
அப்படி அடிச்சாரு. மன்னா பத்திரிகை செய்தி, அமெரிக்காவில் இரவு விடுதி இருக்கிறதா, இந்திய பிரதமர் ஆர்வம்னு போட்டார். சர்ச்சையை நீங்கள் உண்டாக்க முடியும், தயவு செய்து சர்ச்சையை உண்டாக்கி விடாதீர்கள். உங்கள் சர்ச்சையை எங்களால் சமாளிக்க முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். வந்தது எல்லா மீடியா அப்புறம் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம படத்தை சப்போர்ட் பண்ண டைம் எடுத்து வந்தது. டைம் தான் எவ்ரிதிங். ஸோ நன்றி நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் வைரமுத்து சார். வேட்டைக்காரி பேரை எனக்கு இந்த படத்துல கொடுத்தலே ஒரு பெரிய விஷயம் தான். ஐ ஃபீல் பிளெஸ். ரொம்ப நன்றி சார். ஸோ என்னன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 15 years தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்க. எனக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா தமிழ் பேச தெரியாது. இருந்த கூட நான் எப்பவுமே தமிழ்ல தான் பேசுவான். எனக்கு தமிழ்நாடு எனக்கு என்னோட உயிர் மாதிரி தான். என்னோட முதல் படத்தை 2009ல ரிலீஸ் ஆயிடுச்சு, ரெனிகுண்டா. இப்ப வரைக்கும் அந்த படத்தை எல்லாம் ஞாபகம் வச்சிருங்க. அதே மாதிரி இனிமே இருந்த சஞ்சனா சிங் இல்லாம எனக்கு வேட்டைக்காரி பேர்ல கூப்பிடணும். என்னன்னா அப்படி ஒரு ஆசைப்படுத்துறேங்க. என்னன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஆக்ஷன் ஹீரோயினா முதலா நான் இந்த படத்துலதான் பண்ணியாச்சு. மோர் தென் 40 மூவிஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு சாங், ரொமான்டிக், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ், அந்த மாதிரி நான் பண்ண இல்லை. முதலா பண்ணியாச்சு. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுல கண்டிப்பா நான் இதை சொல்லதான் ஆகணும். நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். எல்லாம படம் எடுத்துருவான். பட் நம்ம படத்துல நம்ம டைரக்டர் காளிமுத்து சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் 2 பேருமே அவ்வளவு கஷ்டப்படுத்த இந்த படம் எடுத்தாச்சு. கஷ்டம்னா என்ன, அந்த ஃபாரஸ்டுக்கு உள்ள வீடை தவிர எந்த ஃபெசிலிட்டியுமே இல்ல. எல்லாமும் கீழே இருந்த மேல 3 hours வாக் பண்ணி எடுத்துட்டு வரணும். சோ சாப்பாடு, ஒரு சிலிண்டர், அது எல்லாமே கஷ்டப்படுத்து கீழே இருந்த மேல வந்துருக்கும். சோ அப்படிப்பட்ட எனக்கு இந்த கதை கேட்ட உடனே டைரக்டர் சார், நான் கேரவன் எனக்கு எந்தவே வேணாம், நான் கண்டிப்பா இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டா பண்ணியாச்சு. அப்புறம் இந்த படம் எனக்கு வாய்ப்பு வின்சென்ட் அசோக் சார் தான் எனக்கு இந்த வாய்ப்பு, அவங்க மூலியமா தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. சோ ரொம்ப நன்றி காளிமுத்து சார். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பார்த்தோம்னா ரொம்ப கடவுள் பக்தி அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதம். அவங்கள பத்தி பேசுனா நாளைக்கு வரைக்கும் பேசும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க ஒய்ஃப் இந்த படத்துல நிறைய சப்போர்ட் பண்ணியாச்சு. பாதி படத்துல மேக்கப் பண்ணியாச்சு, கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். பாதி படத்தை நானே பண்ணியாச்சு மேக்கப், ஹேர். என்னன்னா அவ்வளவு கஷ்டப்படுத்த டைரக்டர் ப்ரொடியூசர் வர வச்சுறதே அங்க பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த படத்துல என்டையர் டீமுக்கு கண்டிப்பா அவார்ட் கொடுத்தணும். என்னன்னா எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுத்த இந்த படத்துல பண்ணியாச்சு. நான் மட்டும் கஷ்டப்படுறது கிடையாது. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி லாஸ்டா நான் இந்த படத்தை முடிச்சு கீழே வரதா அழுதுட்டே வந்துச்சு. என்னன்னா என்னோட வாழ்க்கையில முதல்ல என்னோட அம்மா இந்த ஷூட்டிங் பார்க்க வந்துச்சு. அம்மாக்கு ஃபீவர் ஆன நாளைக்கு, அதுவே கடவுளை பாருங்க எப்படி பண்ணிச்சு. நாளைக்கு பேக்கப்னா இன்னைக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. நமக்கு தெரியாது எந்த ஃபீவர். மெடிசின் கொடுத்தா நெக்ஸ்ட் டே கூட நமக்கு ஒண்ணுமே தெரியல. அம்மா வாக்கே பண்ண முடியாது. 4 people எடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்த கீழே எடுத்து வந்து ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போறோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மலேரியா ஃபீவர் ஆயிடுச்சு என்னோட அம்மாவுக்கு. சோ நான் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அந்த பத்தி சொன்ன நான் ரொம்ப இமோஷனலான. என்னன்னா நான் மட்டும் தனியா கஷ்டப்படுறது கிடையாது. ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ நம்ம ராகுல் ஃபர்ஸ்ட் முதல் படம் ரொம்ப டென்ஷன்ல இருந்த சஞ்சனா, நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். எனக்கு அவ்வளவு தெரியாது. அதே மாதிரி இந்த படத்தை சாங் பத்தி கண்டிப்பா பேசதாகணும். பவர் சிவா மாஸ்டர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, சப்போஸ் ஒரு ஸ்டெப் டைரக்டருக்கு பிடிக்கலன்னா ஆன் தி ஸ்பாட் அதை சேஞ்ச் பண்ணி அவ்வளவு கஷ்டப்படுத்த பண்ணிருக்கு. அதே மாதிரி இது கண்டிப்பா சொல்லதான் ஆகணும். நம்ம படத்தை டைரக்டர் காளிமுத்து சார் அழுந்த ரீசன் என்னன்னா, வின்சென்ட் சார் நம்ம ஷூட்டிங்ல வர வச்ச பாதியில ரெயின் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு. சாப்பாடு இல்லாம
ஒரு ஸ்டோனுக்கு கீழே தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் ஷூட்டிங் வந்துச்சு. அப்ப திடீர்னு எனக்கு யாரும் சொன்னா, டைரக்டர் அழுதுட்டாங்க. நான் சொன்னேன் என்னாச்சு? அப்ப அவங்க என்ன சொன்னா, வின்சென்ட் சார் எனக்காவது வந்துருங்க, அங்க ஸ்டக்கா இருக்கு, தூங்கின பெட் இல்ல, சாப்பிட ஃபுட் இல்ல, இப்படி ஸ்டக் ஆயிடுச்சு, அங்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தியா வர இடத்துல 2 இடத்த கிராஸ் பண்ணி தான் வரணும். சோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்படுத்த எடுத்த படம் தான் வேட்டைக்காரி. சோ நான் ரொம்ப ஜாஸ்தி பேசின டைம் எடுக்க மாட்டேன். கண்டிப்பா மீடியா நீங்க நினைச்சுனா இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலாம். சோ நீங்க கண்டிப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே தியேட்டர் போய் படம் பாருங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்துல சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சாருக்கு நான் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப நர்வஸாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் எல்லாரும் படத்தை போய் தியேட்டரில் பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ எல்லாருக்கும். மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாரையும் வணங்கிக்கிறேன். அரங்கத்துக்குள்ள வாழ்த்து வருகை தந்திருக்கின்ற சினிமா நலம் விரும்புகள் அனைவருக்கும், எங்களை வளர்த்து விட வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த அத்துறை சொந்தங்களுக்கும், தயாரிப்பு நிறுவனம் கர்பர் பிலிம்ஸ் குடும்பத்தார்களுக்கும், இயக்குனர் காளிமுத்து அண்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ராம்ஜி சாருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த வேட்டைக்காரி மேடை எனக்கு ஒரு அற்புதமான மேடை. நான் நன்றி சொல்லக்கூடிய உலக மக்களின் ஒப்பற்ற கவிஞர், உலக தமிழ் மக்களின் ஒப்பற்ற கவிஞர் ஐயா கைப்பேரரசு ஐயா அவர்களுடைய 4வது பாடல். நான் அந்த பாட்டு எனக்கு ஐயா அவர்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நான் பாடியிருக்கிற எல்லா பாட்டுமே ஒரு முத்து முத்தான பாட்டு. எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு படத்துல வையம்பட்டி வாழைக்குட்டி அப்படி ஒரு பாட்டு. வையம்பட்டி வாழைக்குட்டி தப்பாட்டம் போடு தோளத்தட்டி அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு முழுக்க முழுக்க மலை சார்ந்த மக்கள் வாழ்வியல், நம்ம இயற்கை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்தமான பாட்டு. அந்த பாட்டு எனக்கு கிடைச்ச முதல் பாட்டு. நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். 2வது பாட்டு இடிமுழக்கம், மிக விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. இடிமுழக்கத்துல ரகுநந்தன் சார் இசையில நான் அந்த பாட்டு நான் பாடியிருக்கிறேன். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகல, இல்லைன்னா அது ஒரு வரியை பாடி இருப்பேன். 3வது பாடல் ஐயா அவர்கள் ஒரு 100 பாடலை வச்சு ஒரு மிகப்பெரிய படைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாட்படு தேரல் அப்படின்னு 100 இசையமைப்பாளர்கள், 100 பாடகர்கள், நிறைய பேர் இதுல அடையாளம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த இதுல எனக்கு ஒரு முக்கியமான பாடல், அந்த 100 பாட்டிலையும் எவ்வளவு பாடல்களை படைத்த கவிப்பேரரசு ஐயா அவர்களுடைய வரலாற்று பாடல் நான் இசையமைச்சு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. நான் அந்த வேளையில் ஐயாவுக்கு நான் எப்போ என்னுடைய நன்றி அவருடைய பாதத்துல வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா சொல்லிதான் இந்த பாட்டு கூட, அந்த 4வது பாட்டு கூட எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் பொதுநலமா ராம்ஜி சார் நிறைய படம் மியூசிக் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். சுயநலமா எல்லா படத்திலும் என்னை பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார். அதனால ஐயாவுடைய வரலாற்று பாடல் மேற்கு தொடர்ச்சி மலை இழைச்சு போகும், மேகாட்டு மூச்சு வாங்கி போகும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. எனக்கு எப்பெல்லாம் மனசு துன்பமா இருக்கோ அப்பெல்லாம் இந்த பாடலை கேட்பேன், அந்த பாட்டை பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான பாடல். 4வது பாடலை எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த வேட்டைக்காரி குடும்பத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் எல்லாம் போய் தியேட்டர்ல படத்தை பாருங்க, வாழ்த்துங்க, வளர்றோம். பாட்டுல 2 வரியை பாடுங்க. பாருங்க. பொடி நடையா போவோமா காட்டுக்குள்ள, அந்த பாட்டு மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் லேட்டா தான் வந்தேன், பாட்டு முடிஞ்சிருச்சு. ஆனா ராம்ஜி சார் கடின உழைப்பாளி, நல்லா கம்போஸ் பண்ணிருக்கேன். இந்த 2 பாட்டு தான் நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய பாடல்கள் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல 2-3 பாட்டு நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஒரு நம்பிக்கையில தான் சொல்றேன், நிறைய படம் நீங்க மியூசிக் பண்ணுவீங்க, எனக்கும் பாட வாய்ப்பு தரணும்னு வேண்டிக்கிறேன். மற்றபடி எல்லாருமே வாழ்த்துங்க, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஐயா சொன்னாங்க பாட்டு எழுதி கொடுத்து, சார் இது யாரு படம் எதா இருந்தாலும் ஐயா கிட்ட தான் ஐடியா கேட்டுக்கிடுவேன். அந்த அந்தோதாசன் ஒருத்தர் இருக்காரு, நான் அதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்லை, உண்மையை சொல்றேன். மீட்டர் சொன்னாரு எனக்கு தெரியும் அப்படின்னாரு.
அவரை போடுங்க அந்த பாட்டுக்கு நல்லா இருக்கும். சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசினா பட்ஜெட்டு கொஞ்சம் இழுவரியா வச்சா அந்த படத்தில் காமெடி சொல்கிற மாதிரி பட்ஜெட்டு இல்லை, நீங்கள் அவரை போடுங்க அந்த பாட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க. அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. 4 வரி பாட மாட்டேங்க நீங்க. நான் கண்டிப்பா அந்த பாட்டு ஃபுல்லா ஒரு முறை கேட்டு மறுபடியும் பாடுறேன். ஆனா பட்ஜெட் கம்மியான அது அவர் அந்த பாட்டு பாடலைங்க. வாங்க மேடம், பாத்திரம் மேடம், வணங்குற மேடம். இயக்குனர் எவ்வளவு வெள்ளந்தியா இருக்காருன்றது இப்ப தெரிஞ்சு போச்சு. அடுத்து நான் இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 2010 ஒரு படம் ஹீரோவாக பண்ணேன், ஏழு மயக்கம். அப்புறம் 10 years பேக் அப்புறம் டைரக்டர் காளிமுத்து அவர்கள் எனக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி. ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி லொக்கேஷன் எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் வந்து என்ன அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. சாப்பிடலன்னு சொன்னார்னா போதும், எவ்வளோ ஒன்றா சாப்பிடுன்னு சொல்லுவேன். ஸோ அதுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவேன். மழை நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ ஒரு நான்வெஜ்லேருந்து எல்லாமே கீழேருந்து கொண்டு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நான் பார்த்ததில்ல லைஃப்பில். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணார். கண்டிப்பாக அவருக்காகவே இந்த படம் ஓடணும் கடலுக்கு வேண்டிக்கிறேன். டெஃபினட்டாக இந்த படம் வந்து எல்லா சேனல் மெம்பர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தென் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவுசெய்து பாருங்கள் படத்தை. புது ஹீரோ புது ஹீரோயின் பார்க்காதீங்க. ஹீரோயின் வேற லெவல். அவங்க வந்து மலையில வந்து கேரவன்லாம் எதுவுமே கேட்கல, சின்ன ஒரு ரூமு அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படம் பண்ணாங்க. ரொம்ப டெடிக்கேஷன், நல்லா பண்ணாங்க. நான் வந்து ஒரு ஹீரோ லெவலில் அவங்கள பார்த்தேன். ரொம்ப ஃபைட்லேருந்து எல்லாமே. ஸோ எக்ஸலண்ட். என்னோட இந்த படம் என்னோட மெயின் ரீசன் டைரக்டர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அன்பார்ந்த இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் கலப்படம் இல்லாத வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள். ஒன்று கவி பேரரசு. ஒரு காலத்துல நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைல நம்ம கேட்டிருக்கோம், பாடல்கள் பாடுவாங்க. அந்த பாடல்கள் நம்ம வாய்க்கிலே நுழையாது. ரொம்ப ரொம்ப பழைய பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தேன்னா சந்திர பிம்பமோ அப்படிம்பாங்க. அது என்னன்னே தெரியாது நமக்கு. அப்படி இருந்த ஒரு நிலையை மாற்றி கிராமத்தில் எடுத்து சென்று கிராமத்தினுடைய அன்றாட நிகழ்வுகளை மக்களின் காதுகளில் செவிமடுத்தவர் தான் கவி பேரரசு. அதனால்தான் அவர் கவி பேரரசு. ஏனென்று சொன்னால் ராஜராஜ சோழனை நாம் பேரரசர் என்று சொல்லுவோம், மற்றவர்கள் எல்லோரும் அரசர்கள் தான். ஏன் ராஜராஜ சோழனை பேரரசர் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், அவர் கடாரம் கொண்டான் வரைக்கும் அவருடைய ஆளுமையை செலுத்திய காரணத்தினால்தான் அவரை பேரரசர் என்று அழைத்தார்கள். அதே போல கவித்துவத்தில் எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டியிலே பிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஊரில் இருந்து நான் பிறந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அவர் பாடல்களும் உலகம் முழுமைக்கும் பேசப்பட்ட பாடல்கள். அதையும் தாண்டி உலகத்தில் இருப்பவர்கள் மொழி தெரியாதவர்களையும் முணுமுணுக்க வைத்த பாடல்களை கொடுத்தவர் கவி பேரரசர் அவர்கள். அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். எனது சித்தப்பா அவர்கள். எங்கள் தொகுதியிலே ஒரு முறைக்கு மேல் வென்றவர்கள் யாரும் கிடையாது. சே மாதவன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் 2வது முறையாக வெற்றி பெற்றார். 2வது முறையாக வெற்றி பெற்றார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு கழித்து வெற்றி பெற்றார். தொடர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் சார்ந்த இயக்கம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து அனைவரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிற காரணத்தினால்
இன்றளவிலும் அனைவரையும் கவர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார். உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையிலே என் மகன் இங்க டாக்டர் அவர் வந்திருக்காரு. நான் சொன்னே ஐயா வர்றாரு அப்படின்னு. உடனே அவர் நான் கீழே ஜீப்ல இறங்கி நின்னுக்கிட்டு மைக்ல பேசினேன். அதிகபட்சம் இருந்து 5 நிமிஷம் இருக்கும். கடகடன்னு கிளம்பிட்டு அப்பா நான் ரெடி வந்துட்டேன் அப்படின்னா. ஏன்னா எங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சித்தப்பா என்று சொன்னால் ஏதோ ஒரு பேச்சிற்காக சித்தப்பா இல்லை. உண்மையிலேயே என் தகப்பனோடு பிறந்த சித்தப்பாவை கூட அந்த அளவுக்கு நினைத்ததில்லை. அந்த அளவிற்கு எங்களுடைய மனங்களை கவர்ந்தவர் இந்த வேட்டைக்காரியை துவக்கி வைப்பதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் இந்த தயாரிப்பாளர் கவலைப்பட வேண்டாம். வெற்றிக்கு சொந்தக்காரர் அவர். நிச்சயமாக உங்க படம் வெற்றி அடையும் என்பதே இருவேறு கருத்து இருக்க முடியாது. கவிஞருடைய கவித்துவத்தை நாம் பார்த்தோம். இந்த படத்தினுடைய அடி விஷயத்தை நாம் பார்த்தோம். இங்கே நகரங்களில் எல்லாம் சமநிலை இருக்கிறது, ஆனால் மக்களிடத்திலே சமநிலை இல்லை. காடுகளில் சமநிலை இல்லை. ஆனால் மரங்கள், குருவிகள், பறவைகள் அனைத்தும் சமநிலையோடு வாழுகிறது என்பதை முதல் பாடலிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதை பார்த்தோம். அதை பார்த்த பொழுது மக்கள் எல்லாம் இப்பொழுது நாம் நேசிக்க தவறிவிட்டோம். இப்பொழுது கூட சொன்னார், செங்கல் சூளையிலே அடிமைத்தனம் இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன? ஒருவருக்கொருவர் மனித நேசத்தை நாம் மறந்து விட்டோம். பணத்தின் மீது நாம் நாட்டம் கொண்ட காரணத்தினாலே மனித நேசத்தை நாம் மறந்து விட்டோம். நான் எனது சித்தப்பாவை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய நேசத்திற்குத்தான் நாங்கள் எல்லாம் அடிமை என்பதை சொன்னேன். நாம் இங்கே சென்னையிலே நாம் பார்த்தோம், தரையிலே நடப்பவர்கள் எல்லாம் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்தோம். அதற்கு காரணம் என்ன? பக்கத்து வீட்டிலே அருகாமையிலே வசித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த தண்ணீரை தத்தளிச்சதுக்கு அப்புறம் மேல இருந்து பார்த்து, ஹலோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, 10 வருஷமா உன்னோட பக்கத்து வீட்டுல குடியிருக்கேன் அப்படின்ற நிலை இருந்தது நாம் பார்த்தோம். அதற்கு காரணம் என்ன? மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. நாம் வீடுகளிலே இருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்ப்போம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு துக்க வீட்டுக்கு போறோம், எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் எல்லாம் வரவேற்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் விருந்துக்கு போயிருக்கேன். 3 பிள்ளைய நல்ல கலரா 3 பிள்ளைய நிக்கிறாங்க. வாங்க வாங்க வரவேற்கிறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. நம்ம சொந்த ஜனத்தில் இப்படி ஒரு பிள்ளைய கலரா பார்த்தது இல்லையே, வித்தியாசமா இருக்கே அப்படின்னு கேட்டா அதை கூட வாடகைக்கு அமர்த்தி வரவேற்கிற நிலை இன்று மாறி இருக்கிறது. அதனால்தான் இன்றைய தினமும் அடிமைத்தனம் இருக்கிறது என்று பதிவிட்டு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? 18ஆம் படி கருப்பரை வணங்கக்கூடியவன் எங்க சித்தப்பா பெரிய கருப்பன். ஆகவே கருப்பர் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த மூவிக்கு பேர் ஆரம்பத்திலே கருப்பருடைய ஆசி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த பட்டம் வெற்றி அடைய வேண்டும். அது காவல்துறையின் சார்பாக நான் முழு மனதோடு வாழ்த்துகிறேன். மேலும் வேட்டைக்காரியினுடைய புகழ் ஓங்குவட்டும். உங்களுடைய இந்த படத்தினுடைய ஹீரோ அதுல பாக்கல வேற மாதிரி இருக்காரு, இங்க பாக்கல வேற மாதிரி இருக்காரு. ஒருவேளை டபுள் ஆக்டா வந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. சோ அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். அவர் நம்ம வேலுசாமி கேட்டுக்கொண்டது போல நீங்கள் எல்லாம் படத்தை தியேட்டரிலே சென்று பார்த்தீர்களானால் இப்பொழுது இது போன்ற புதுமுகமாக வரக்கூடியவர்கள், புதுமுகமாக வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஓங்கி வளர்வதற்கு ஒரு வழிவகை இருக்கும் என்று கூறி, என்னையும் இந்த மிகப்பெரிய ஒரு விழாவிலே அழைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை கலப்படம் இல்லாத நன்றியினை தெரிவித்து உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வேட்டைக்காரி படத்துக்கு என்னை இசையமைப்பாளன வாய்ப்பு கொடுத்த எனது அன்பு நண்பர் காளிமுத்து காத்தமுத்து அவர்களுக்கும், தயாரிப்பாளர் விஷ்ணுபிரிய வேலுசாமி அவர்களுக்கும் மிகவும் முக்கிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த மேடையில் என்னுடைய ஆடியோ ரிலீஸ்ல வந்திருக்கிறத நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த இசையில ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கவிப்பேரசு ஐயா அவர்களை இணைஞ்சு அவரோட சேர்ந்து நான் பணியாற்றின ஒரு அனுபவங்கிறது எனக்கு புதுசுதான். புதுசா இருந்தாலும் அவருடைய வரிகள் ஒவ்வொன்றும் இந்த பாடல்களை தூண்டுதல் பண்றது போல
எனக்கு வந்து ஒவ்வொரு கம்போசிங் வந்து வார்த்தைகள் அப்படி அற்புதமா எந்த ஒரு பிசுறு இல்லாம எந்த ஒரு வேடும் எடுக்காம அப்படியே அமைந்த அனுபவங்கள் அவர் நான் இங்கனால் பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதனால எனக்கு அவருடைய பணியாற்றுங்கிறது மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிச்சுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினது. அதே போல அந்த படத்தை வந்து ரொம்பவும் முக்கியமா சொல்ல போனா தயாரிப்பாளர் மிகவும் ரொம்ப அற்புதமா சப்போர்ட் பண்ணி இயக்குனருக்கு நண்பரா இருந்து இந்த படத்தை நல்ல விதமா முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய பாஸ்ட்ல வந்து இவ்வளவு ஒரு யாருமே போக முடியாத ஒரு இடத்த பிடிச்சி இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பனா இருந்து இந்த படத்தை முடிச்சாருங்கிறது எல்லாருக்குமே கண்ணீரே வந்துடும். அந்த மாதிரியான ஒரு லொகேஷனை அவர் பிடிச்சி இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு. படம் பார்த்து அந்த ஆர்ஆர் பண்ணும்போது அந்த படம் பார்க்கும்போதே நமக்கே தன்னறியாத ஒரு பயங்கரமான ஒரு இந்த மாதிரியான ஒரு படங்கள் நமக்கு கிடைச்சதை நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அதே போல இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்டுங்க சஞ்சனா சிங்ல இருந்து ஹீரோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பவர் சிவா சார் டான்ஸ் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ரமேஷ் சார் அசிஸ்டன்ட்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவா நல்லா டைரக்டருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பத்திரிகையாளர் நண்பர்களும் சரி இந்த படத்துக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் எல்லா இயக்குனர்ல இருந்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு வெற்றியை வந்து கொடுக்கும். நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் எல்லாருக்கும். தேங்க்யூ. தம்பி வேலுச்சாமி அவர்கள் திரையுலகில் தன்னுடைய காலடியை பதித்து தான் வணங்குகின்ற தன்னை வாழ வைக்கின்ற குலதெய்வமான ஸ்ரீ கருப்பர் பெயரில் சாம்பிராணி கருப்பர் என்றும் உறங்காப்புலி கருப்பர் என்றும் வணங்கப்படுகின்ற கருப்பர் பெயரில் அந்த நிறுவனத்தை தொடங்கி நானே இப்பதான் கேள்விப்படுறேன் 3வது படம் என்று அவர் சொல்லுகிறார். அந்த அளவிற்கு தன்னடக்கத்தோடு ஒரு வித்தியாசமான துறை என்று கூட சொல்ல முடியாது. இது ஒரு கலை உலகம், ஒரு தனி உலகம். அந்த உலகத்தில் தன்னுடைய வெற்றி பயணத்தை துணிச்சலாக அவர் செய்திருக்கிறார் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி இங்கே அமைவதற்கு காரணம் என்பதை சொல்லி அவருடைய பெருமுயற்சியால் அவருடைய துணைவியார் அதை போல அவருடைய அருமை மகள் இவர்களுடைய பெரும் ஒத்துழைப்பால் இன்றைக்கு 3வது திரைப்படத்தை எடுத்து அதை வெளியிடுகின்ற இந்த நல்ல சூழ்நிலையில் கவிப்பேரரசு அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா உதவிகளையும் செய்து தானே இந்த மேடையில் பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் வந்து இவ்வளவு நேரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதெல்லாம் தம்பி வேலுச்சாமி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இன்று கருப்பர் பிலிம் சார்பில் வேட்டைக்காரி என்ற ஒரு புரட்சிகரமான வித்தியாசமான தலைப்பில் ஒரு திரைப்படத்தை இங்கே எல்லோரும் எடுத்து சொன்னதை போல பல்வேறு கஷ்டங்களுக்கு இடையில் அதை உருவாக்கி இன்றைக்கு நமக்கு அதை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஸ்ரீ கருப்பர் பிலிம்ஸ் வழங்கும் வேட்டைக்காரி. இங்க கருப்பர் துணையோடு படத்தை ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற 2 கருப்பர், ஒரு கருப்பர் கவிப்பேரரசு வைரமுத்து, இன்னொரு கருப்பர்
மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், 2 கருப்போடு இந்த ஆடியோ லிஸ்ட் தொடர்ந்து நினைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்கள் தொகுதியை சேர்ந்தவர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், காவல்துறை அதிகாரி, அசிஸ்டன்ட் கமிஷனர் சிதம்பரம் முருகேசன் அவர்கள், அவரும் எங்கள் ஊரை சேர்ந்தவர், எங்கள் சொந்தக்காரர் வேற. நம்ம எங்கேயோ எப்படியோ பேசிடலாம், இந்த உள்ளூர்காரங்களுக்கு முன்னாடி சொந்தக்காரருக்கு முன்னாடி பேசுறது தான் கொஞ்சம் பதட்டம். கருப்பர் துணை வேட்டைக்காரி மினிஸ்டர் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர் ஏ.கே. ராம்ஜி அவர்கள், வைரமுத்து அவர்கள் உங்களுக்கு பாடல் எழுதுறாண்டா, அது உங்களுக்கு கிடைச்ச வரம். அது நான் இங்கே பாட்டுக்கு இருந்தேன், அங்கே வந்து பாடல் ஒளிபரப்புனாங்க. பாடலை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த டியூட் சாங் இங்கே திரையில் வந்து பாடல் கேட்கறதுக்கு அந்த பெண் பாடும்போது சைடில் ஒரு அதே வாய்ஸ் அது பாடல் பாட்டே இருக்கு. என்னடா ஆண் வரும்போது வர மாட்டேங்குது, பெண் வரும்போது வருது, இது புது வகையான டிடிஎஸ் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் ஹீரோன் உட்காந்துருந்தாங்க. அந்த பாடல் முழு பாடலையும் ஆனால் குவாலிட்டி இருக்கு. அதுதான் பாடல் வரிகளின் வெற்றி, கைப்பேரசு அவருக்கு கிடைத்த வெற்றி. இவ்வளவுக்கும் அவங்களுக்கு முழுசா தமிழ் தெரியாது, தெரியாமலே ஒரு முழு பாடலும் பாட்டியிருக்காங்க. இங்கே பாடல் வெற்றி தெரிந்து விட்டது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இசை வெளியீட்டு விழா, பனை என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. அதில் இந்த இயக்குனர் சொன்னார், இந்த படத்திற்கு தலைப்பு வைத்தது கைப்பேரசு அவர் தான் அப்படின்னாரு. இப்போ இந்த வேட்டைக்காரி படத்தின் இயக்குனர் காளிமுத்து சொல்லும் போதும் இந்த படத்துக்கும் டைட்டில் வச்சது கைப்பேரசு அவர் தான் சொன்னார். அப்படி சொன்னார். அப்படின்றது அன்னைக்கு சொன்னார்ல, தலைப்புலாம் தமிழில் வேண்டும் என்று சொன்னார்ல, அப்போ ரொம்ப கவனமாக இருக்காரு. தான் பாடலும் படத்திற்கு தமிழ் தலைப்பு தமிழ் இருக்குன்ட்டு அவரே இதில் தலையிட்டா இருப்பார். கைப்பேரசு தலையிடனா இன்னும் மோசமாக போகணும் இருக்கு தலைப்போட விஷயம். அப்போ நான் இன்னொரு விஷயத்த ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்னோட முதல் படம் திருப்பாச்சி. அந்த திருப்பாச்சி என்ற டைட்டில் தந்தவரும் கைப்பேரசு அவர் தான். திருப்பாச்சி கதையை விஜய் சாரிடம் சொல்லி அப்போ அதுக்கு வேற டைட்டில் வச்சுருந்தேன். அந்த டைட்டில் விஜய் சாருக்கு ஓகே, ப்ரொடியூசர் சவுதி சாருக்கும் ஓகே, நல்லா இருந்துட்டாங்க. அப்போ அந்த டைட்டில் வச்சு டிசைன் பண்ணியாச்சு. அந்த டைட்டில் பதிவு பண்ண போகும்போது அந்த தலைப்பை இன்னொருத்தர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. எவ்வளோ கேட்டு பார்த்தோம், அவர் கொடுக்கல. சரி ஓகே, என்னடா ஹீரோவுக்கு பிடிச்சி போச்சு, ப்ரொடியூசருக்கு பிடிச்சி போச்சு, திருப்பி டைட்டில் யோசிப்போம்ட்டு ஒரு 100-150 டைட்டில் யோசிச்சிருப்போம். ஒரு வாரமாக அவ்வளோ டைட்டில் யோசிச்சிட்டோம். ஒன்றும் எனக்கு திருப்தியாக வரல. திருப்தியாக வராமல் விரக்தி தான் வந்துச்சு நம்மளுக்கு. அப்போ டிஸ்கஷன் ரூமில் இந்த சீன்லாம் பேசிட்டு இடையில டிவி ஆன் பண்ணி லாஸ்ட் சில சாங்லாம் கேட்போம். டிவியில் ஆன் பண்ணும்போது ஒரு பாடல், திருப்பாச்சி அருவால தூக்கிக்கிட்டு வாடா வாடா சிங்கபத்த பிள்ளை என்று பேரெடுக்க வாடா வாடன்னு பாடல் பிடிச்சிட்டேன். திருப்பாச்சி அவன் கதையோட கதாநாயகன் அருவா செய்கிறவன். திருப்பாச்சி அருவா தூக்கிட்டு வாடா வாடனார்ல, அந்த அருவா நான் தூக்கிட்டேன். இதை விட ஒரு ரேட்ல இந்த படத்துக்கு கிடைக்காது. ஏன்னா அருவாளுக்கு ஃபேமஸ் தமிழ்நாட்டிலே திருப்பாச்சி தான். நம்ம ஹீரோ அருவாவை செய்கிறவன். கரெக்டாக பிடிச்சி மறுநாளே போய் விஜய் சார் சொன்னேன், சூப்பர்ட்டார். அதை விட நல்லா இருந்துட்டார். சவுதி சாருக்கும் பிடிச்சி போச்சு. அப்படி திருப்பாச்சி டைட்டிலையும் இந்த அருவாளையும் கொடுத்தது
கொடுத்தவர் எங்க கவி பேரரசு அவர்கள் தான். அப்போ பனை வேட்டைக்காரருக்கு முன்னாடிலாம் அவர் நிறைய டைட்டில் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஒவ்வொன்றா நீங்க வரும்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய இசை வெளியீட்டு விழா நடக்குது. நிறைய பெரிய ஹீரோ படங்கள்லாம் இசை வெளியீட்டு நடக்குது. பெரிய ஹீரோக்கள் பெரிய படங்கள் வரும்போது அந்த இசை வெளியீட்டுக்கு அப்புறம் அதுல சில பாடல் வந்து பெரிய ஹிட் ஆயிருது. படத்துக்கு அப்புறமும் பாடல் ஹிட் ஆகுது, நல்லா ஆடியன்ஸ் நல்லா சேர்ந்துருது. அப்போ ஒரு பாடலுக்கு ஹிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இசைதான். இசைதான் முதல்ல ஒரு பாடலை வெற்றி அடை வைக்கிறது. இப்போ என்னன்னா இப்போ சமீபத்தில் ஒரு படம் வெளியாகும் போது அந்த பாடல் வெற்றி அடைகிறது. அந்த படம் ஓடி முடிவதற்குள் அந்த வெற்றி அடங்கி விடுகிறது. அப்ப அந்த ஒரு பாடலோட வெற்றியும் ஒரு நிரந்தரம் இல்லாம இருக்கு. அப்ப இசை வந்து ஒரு பாடலை வெற்றியிட வச்சிருது. ஏன் அதுக்கு ஒரு லாங் லைஃப் இல்லை. அப்போ ஒன்னே ஒண்ணுதான், ஒரு பாடல் வெற்றி அடைவதற்கு இசை காரணம். காலம் கடந்தும் காலங்காலமாக ஒரு பாடல் நிற்க வேண்டும் என்றால், ரசிகர்கள் மனதில் நிற்க வேண்டும் என்றால் பாடல் வரிகள் முக்கியம். இசை வெற்றியடை வைக்கும், அதை காலங்காலம் வெற்றியடை வைக்கிறது. பாடல் வரிகள் முக்கியம். அதற்கு பழைய பாடல், கண்ணதாசன் பாடல் எவ்வளவோ உதாரணங்கள் இருக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல்கள் எவ்வளவோ உதாரணம் இருக்கிறது. வாலி அவர்களுடைய பாடல்கள் எவ்வளவு உதாரணம் இருக்கிறது. இன்னொன்று குறிப்பிட்டாகணும், புரட்சி நடிகராக இருந்து புரட்சி தலைவராய் மாறி அரசியலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றியடைந்தார் என்றால் அதற்கு பெரும் பங்கு அவர் பாடல். அது மருத்துவ முடியாது, அவரே அவர் சொல்லியிருக்கார். கண்ணதாசனுடைய பாடல்கள், பட்டுக்கோட்டை அவர்களின் பாடல்கள், வாலி சார் அவருடைய பாடல்கள், எத்தனை பாடல்கள். அவர் அரசியல மக்கள் அவர் நம்பிக்கை வர செய்தது பாடல்கள், பாடல் வரிகள். கண்ணதாசன் பாடல், அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா. கண்ணதாசன் எழுதினார். இன்ன வரைக்கும் சாங் நிற்கிறது கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லோரும் சொல்லுகிறார்கள் கொத்தடிமை முறையை ஒழிச்சாச்சு என்று. எல்லா தொழிலும் இருக்கு கொத்தடிமை. செங்கச்சூளையிலிருந்து இன்னும் நிறைய தொழில கொத்தடிமை முறை இருக்கு. நான் பார்த்தது மலை மேல இருக்கிற ஏலக்காய் தோட்டம். ஏலம் கிராம்பு வாங்க வந்த ஆங்கிலேயனை ஏன் என கேட்க வாயிருந்தும் ஊமையர்களாய் வெள்ளையனுக்கு குடைபிடித்தோம். இன்றைக்கு யாருக்கு குடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம்? பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும். வெள்ளைக்காரன் மேனேஜராகவும் அந்த எஸ்டேட்டுக்கு காவல்காரனாக இருந்தவங்கள்ட்ட அவங்க வந்து அந்த ஏலக்காய் தோட்டங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே வெறும் 200 ரூபா கூலிக்கு அந்த மக்கள் வேலை பார்க்குறாங்க. மழை, வெயில், புயல், அட்டை, பாம்பு, மிருகங்கள் இவ்வளவு தொந்தரவுகளே வேலை பார்க்குறாங்க. இந்த விஷயம் எனக்கு சொல்லப்படாத விஷயமா இருந்தது. அதனால இந்த கதையை எடுத்து பண்ணேன். என் தங்கமான ப்ரொடியூசர் தங்கம்னு செலவு பண்ணாரு. ஆனா ஒரு ஆர்டிஸ்ட் பட்ஜெட் இதுக்கு தக்கன எவ்வளவு செலவு பண்ணணும், எப்படி பிசினஸ் பண்ண முடியும். இன்னைக்கு சினிமா பிசினஸ்ங்கிறது ஒட்டுமொத்தமா ஒண்ணுமே இல்லை. இங்க இருக்கிற அத்தனை மீடியா எல்லாருக்குமே தெரியும். ஐயா வைரமுத்து ஐயா அவர்கள் நேத்தம் நாளும் ஒரு மீட்டிங்ல பேசும்போது எல்லாரும் தமிழ்ல டைட்டில் வைக்கணும் அப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அருமையான விஷயம், வாஸ்தவமான விஷயம். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தமிழ்ல டைட்டில் வச்சா வரி இல்ல, டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு முன்னாடி இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அதுல என்னோட படம் திருப்புகள் வந்து வரி இல்லாம வரி விலக்கு கிடைச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்து வந்தவங்க வரி விலக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சின்ன படம் புரிதல் கவுன்சில தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு 5 கோடி 6 கோடி வரையும் தயாரிக்கிற படம் சின்ன படம்ங்கிறாங்க. அந்த 5 கோடி சப்சிடி 30 பிரிண்டுக்குள்ள போட்டா சப்சிடி தர்றாங்கிறாங்க. 30 பிரிண்டுகளை போட்டு படம் வந்து வெள்ளி சனி ஞாயிறு சின்ன படம் அதிகபட்சம் 3 நாள் தான். பாக்கி எல்லா படம்லாம் 1 வாரம்.
அந்த ஒரு வாரம் போற பெரிய ஆர்டிஸ்ட் படம் என்ன போடுறாங்க, 500 தேட்டர் 1000 தேட்டர்னு போடுறாங்க. அவங்க ஓரளவு வசூல் எடுத்துறாங்க. 30 தேட்டரை சப்சிடிக்காண்டி 7 லட்சம் ரூபாய்க்காண்டி சப்சிடிக்காண்டி 30 தேட்டரை போட்டு இந்த ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு படத்தை பண்ணி அந்த காசு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால இங்க நம்ம அமைச்சர் இருக்காங்க, ஐயா இருக்காங்க, கவிஞர் ஐயா, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வரி விலக்கை திரும்ப கொண்டு வந்தா சினிமாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இப்ப சீரியல்ல போய் இந்த கொரோனா சமயத்துல சீரியல்ல ஒர்க் பண்ணேன், பட வேலை இல்லைன்னு. அதுல சீரியல் பார்த்தா 1.5 கால் ஷீட் இருக்கு, 9 மணி போனா 1.5 கால் ஷீட்டு. ஆனா சினிமாவுக்கு 6 மணிக்கு மேல போல 2 கால் ஷீட்டு. எப்படி சின்ன படங்கள் பண்ண முடியும், எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? ஆனா இவ்வளவுக்கும் முகம் சுளிக்காம எனக்கு என்னோட தயாரிப்பாளர் நான் கேட்டதெல்லாம் பண்ணாரு. நான் தான் சிலது போதும் சிலது வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் நிகாரிச்சு சில விஷயங்கள் பண்ணினேன். அப்போ இந்த படத்தோட டைட்டில் பத்தி நான் சொல்லணும். வேட்டைக்காரி. இந்த மலை மேல விருதுநகர் ராஜபாளையம் பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலை மேல ஒரு 6 ஹவர் மேல மலை மேல போகணும். ஒரு சைக்கிள் கூட போக முடியாது, ஒத்தையடி பாதை கூட இல்லை. அந்த மாதிரி லொக்கேஷன்ல தான் ஏலக்காய் தோட்டம் தமிழ்நாடு பாடு கேரளா பாடுற தமிழ்நாடு பாடுற முடிகிற இடத்துல இருக்கு. அந்த லொக்கேஷன் கொண்ட காட்டின புடிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு டைட்டில் வச்சு நம்ம கவிஞர்கிட்ட போய் சொல்லும்போது கதையெல்லாம் நல்லா இருக்குயா, கவிஞரை பிடிச்சது அதுக்கு முன்னாடி கவிஞரை பிடிச்சது பெரிய படம் ஆகி போச்சு. நம்ம பண்றது சின்ன டைரக்டரு சின்ன படம். நானும் ஐயாவோட உதவியாளர்கிட்ட கேட்டு பார்த்தேன், பிடிக்கவே முடியல, பார்க்கவே முடியல. ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி அப்புறம் எல்லாரும் பேசி வந்து கேட்டுட்டு கதை நல்லா பண்ணியிருக்கிற, டைட்டில் நல்லா இல்லையே அப்படின்னு. ஐயா நீங்களே சொல்லுங்க என்ன டைட்டில் வைக்கலான்னு. வேட்டைக்காரன் ஐயா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. வந்து சொன்னேன், அத்தனை பேரும் இதே மாதிரிதான் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரை எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அது சந்தோஷமாவும் அமைஞ்சு போச்சு. இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட வேட்டைக்காரி அப்படிங்கிறது இது ஒரு 4 பாட்டு 5 பாட்டு எடுக்கலாம் இந்த படத்தை. இந்த படத்தோட ஓப்பனிங் மட்டும்தான் இந்த கதை. இதோட செகண்ட் பார்ட் வந்து 20% ஷூட்டிங் முடிஞ்சாச்சு. அடுத்து உடனே இதை ஆரம்பிக்கிறோம். பாட்டு கேட்டேன், 2 பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அழகா, அதாவது மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை வித்தியாசப்படுத்தி அழகா எனக்கு பாடல் வரிகள் எழுதி கொடுத்தாங்க. அத ஐயா வாயில சொன்னாதான் அது அருமையா இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு விளக்கமா சொல்ல தெரியாது. அதாவது நம்ம பட்டா போட்டு வாழ்றோம், மிருகங்கள் காட்டுக்குள்ள பட்டா போட்டு வாழ்றது இல்ல. அந்த மாதிரி நிறைய தத்துவங்களை மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள விஷயங்களை தத்துவத்தை சொல்லி அருமையா இது பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. எல்லாம் உள்ள அந்த ஸ்ரீ சாம்பிராணி கற்பூர் புண்ணியத்துல படம் ஒவ்வொன்று வெற்றி அடையணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.